வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 5ஆவதாக ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு கடல மாவு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரிப்பன் பக்கோடா அச்சில் வச்சு இப்படி புழிஞ்சிடலாம். கொஞ்சம் கூட மாவு கட்டாயி வரக்கூடாது, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் மாவு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு வறுத்து எடுக்கணுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.